கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தேன்கனிக்கோட்டையிலிருந்து ஒகேனக்கல் செல்லும் சாலையில் நாட்ராம்பாளையம் பகுதியில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த டாஸ்மாக் மதுபான கடையை இடமாற்றம் செய்து புதூர் என்ற இடத்தில் கடையை திறக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். டாஸ்மாக் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலையில் மரங்களை வெட்டி குறுக்கே போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கள் ஊரில் டாஸ்மாக் மதுக்கடையை அமைக்கக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தினர். இங்க ஒயின் ஷாப் வேணாம்னு சொல்லி போயிருக்கோம். நாட்ராம்பாளையத்தில் இருக்கிற ஒயின் ஷாப் இங்க பூசப்பக்கோட்டைக்கு மாத்தி தராங்க. அது வேணாம்னு சொல்லிட்டு நாங்க 2 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். மனு கொடுத்து கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்துட்டோம். அவங்க பாக்குறங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அவங்க எதுவுமே கேட்கல. அப்புறம் இங்க நாங்க விசாரிக்கிறோம். உங்களை மக்களை விசாரிச்சுட்டு தான் நாங்க வைப்போம்னாங்க. ஆனா திடீர்னு நேற்று கம்பி இறக்கிட்டாங்க. அதனால நாங்க வேணாம்னு சொல்லிட்டு சாலை மறியல் உட்காந்துக்கிறோம். பசங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாரும் இங்கதான் பஸ் ஸ்டாப்பு இங்கதான் போறாங்க. பொம்பளைங்க எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் இங்கதான் வராங்க. கம்பெனிக்கு போறவங்க எல்லாம் இங்கதான் நைட் 8 மணிக்கு போறாங்க. எங்களுக்கு என்ன சேஃப்? எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசாரும் அரசு அதிகாரிகளும் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.